மீனாட்சி. நான் தன்யா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வயர்லெஸ் மைக்கை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ஒரு K9 மைக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமே ஒரு வந்து 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வந்து எப்படி நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் இருக்குது. இதில் வந்து ஒரு ரிசீவர் இருக்குது. ரிசீவரில் வந்து டைப் சி பின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஒன்றும் அப்புறம் ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பின்னும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 2 மைக் இருக்குது. அதுக்கடுத்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி பின்னுன்னா நம்ம இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சிடணும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஆமாம். இப்போ வந்து இதில் வந்து ஐஃபோன் பின் இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பின் வேணும், உங்கள் ஃபோனோட டைப் பின்னை வந்து எடுத்து இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ இந்த மைக்கை வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உடனேலாம் யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் 1 ஹவருக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து இந்த மாதிரி 2 மைக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஆன் பட்டன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆன் பட்டன் இருக்குது. இப்படி இங்கே வந்து கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரெஸ்ஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு இங்கே தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். அண்ட் எப்படி இந்த மைக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ஓடிஜியை வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓடிஜியை வந்து ஆன் பண்ணிங்க. அப்புறமே வந்து நம்ம வந்து ஒரு ஆப் வச்சுருக்கோம் நம்ம மொபைல். ஓப்பன் கேமரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா ஆப் இருக்கும். அதில் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மைக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மைக் வந்து ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி ரெட் அண்ட் க்ரீனில் வந்து மாற்றி மாற்றி லைட் எரியும். பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து லைட் வந்து ரெட் அண்ட் க்ரீனில் வந்து மாற்றி எரியும். கனெக்ட் பண்ணக்கப்புறமா வெறும் க்ரீன் மட்டும் எரியும். இந்த ரிசீவரில் வந்து உங்களோட ஃபோன் டைப் பின்னை மாட்டிட்டு உங்கள் ஃபோனில் வந்து சார்ஜ் போடுற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்த ரிசீவரை வந்து மாட்டிடணும். ஓகே, இப்போ மைக் வந்து நாங்கள் எங்களை 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் வந்து கிளிப் பண்ணிட்டோம். உங்களுக்கு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மைக்கில் இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து க்ரீனாக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோவில் ஃபுல்லாக மைக் போடவே இல்லை. இப்போ வந்து போட்டு நாய்ஸ் ஃபுல்லாக பேக்ரவுண்டோட நாய்ஸ் ஃபுல்லாக கேட்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் சார்ஜ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலரில் எரியும். சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கலர்லேயுமே வந்து லைட் எரியாது. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே லைவ் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ஜர் இருக்குல்ல, இந்த சார்ஜ் வந்து பவர் பேங்க்ல இதுலையா கனெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த சி டைப் பின் இருக்குல்ல, அதை வந்து இந்த ரிசீவரில் கனெக்ட் பண்ணிடணும். அண்ட் லைவ்லாம் போகும்போது ரிசீவர் வந்து உங்கள் மைக்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோனில் தானே கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி டேரெக்டாக வந்து இந்த டைப் சி இதை வந்து ரிசீவரில் கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி ஃபோனில் வந்து சார்ஜ் நீங்கள் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கின ப்ரைஸ்க்கு மைக் வந்து ரொம்ப ஒர்த்தாகவே இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இது வந்து நல்லா லாங்ல இருந்து பேசினா கூட உங்களுக்கு வந்து அந்த 20 மீட்டர் தள்ளி பேசினா கூட நம்மளுக்கு நல்லாவே வாய்ஸ் கேட்கும். இப்போ வந்து நம்ம லாங்ல போய் நின்று நம்ம வாய்ஸ் கிளியரா கேட்குதான்னு செக் பண்ண போறோம். ஸோ நாங்கள் வந்து அவுட்டர் ஏரியால இருக்கோம். இது வந்து ரூம் கிடையாது, ஒரு அவுட்டர் ஏரியானால எனக்கு நிறைய நாய்ஸ் கேட்கும். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மைக் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேர்க்கிட்டே இருக்கும். பாய்.